ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ஃபினான்ஸ் கமிஷனுடைய இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து 15th ஃபினான்ஸ் கமிஷன் வந்து பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு ஃபினான்ஸ் கமிஷன்லேருந்து 15th ஃபினான்ஸ் கமிஷன் வரைக்கும் யார் சேர்மன் அப்படின்றத நம்ம அந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஃபினான்ஸ் கமிஷனுடைய சேர்மன் யார் அப்படின்னா கேசி நியோகி. ஓகேங்களா? அவர் எப்போ அந்த ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணாங்கன்னா 1951 வந்து அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியிருக்காங்க. எப்போ இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்காங்கன்னா 1952 to 57. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சப்மிட்டட் ரிப்போர்ட்டை தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கு அடுத்து இருக்கிறத வந்து நீங்கள் வந்து சொல்லலாம் இம்ப்ளிமெண்டேஷன் எப்போ பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ டிஃப்ரென்ஸை மட்டும் பார்த்துட்டே போங்க. ஸோ நீங்கள் 2 முறை அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஐடியா கிடச்சிரும். ஸோ எவ்வளோ வந்து உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஃபஸ்ட்டுன்னா நீ வந்து ஏதாவது ஒரு ஃபினான்ஸ் மேட்டரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கேட்டானா நீ யோகியா அப்படின்னு கேட்போம். நீ யோகி மாடா ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி கேட்பாங்கள்ல. ஸோ அப்போது ஃபஸ்ட்டு ஃபினான்ஸ் கமிஷனுடைய சேர்மன் யார்? கேசி நியோகி. ஓகேங்களா? செகண்ட் வந்து யார் இருப்பாங்க அப்படின்னா சந்தானம். ஓகேங்களா? செகண்ட் வந்து சந்தானம் இருக்கார். அப்போது நம்ம வந்து தானம் பண்ணுவாங்கள்ல, காசு நிறையா விஷயம் இருப்பவங்க தானம் பண்ணுவாங்க. நம்ம வந்து நம்மக்கிட்ட 2 கண் இருக்குது, அப்போ கண் தானம் பண்ணுறாங்க அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. கண் தானம் இல்லாதவங்க கண் தானம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கோங்க. 3வது சண்ட். ஓகேவா? 3வது வந்து சந்தா அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. இது வந்து எப்படின்னா முட்டு சந்தா, 3 அப்படின்னா முட்டு சந்தா அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 4th வந்து பார்த்தீங்கன்னா வந்து ராஜ மன்னார். ஓகேங்களா? அப்போது ராஜாலாம் எப்படி நிற்பாங்க அப்படின்னா ஒரு 4 படை, அதாவது ஒரு 4 இருக்குது அப்படின்னா ஒரு போருக்கு போவாங்க. ராஜா போர்னா போர் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ராஜா மன்னார் வந்து போருக்கு போவார். அதுக்கடுத்து வந்து 5. ஓகேங்களா? 5th வந்து பார்த்திங்கன்னா மகாவத் தியாகி. இப்போ 5 இப்படி காட்டும் போது இன்னும் வந்து பாய்ஸ் 5 விரல் இருக்குல்ல. ஸோ இப்போ அது வந்து இன்னொரு சிம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் உடைய சிம்பிள். ஸோ அந்த காலத்தில் வந்து காங்கிரஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து தியாகியெல்லாம் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கோங்க. 6 பரமானந்தா ரெட்டி. ஓகேங்களா? ஸோ அறுஞ்சுவை உள்ள சாப்பாடு வந்து பிரம்மாண்டமாக ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கோங்க. அறுஞ்சுவை சாப்பாடு வந்து பிரம்மாண்டமாக ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. 7. ஓகேவா? இந்த 7 அப்படின்னா வந்து சாலிட். ஓகேவா? சாலிட் அப்படின்னு வச்சுக்கோங்க. சாலிட் அப்படின்றது வந்து 1977. 7னாவே தோனி தான் வரணும். ஸோ எஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து வந்து 8th வந்து பார்த்தீங்கன்னா சவான். ஓகேவா? இங்கே பாருங்கள், சாலட் சவான் சால்வா, இது ரைமிங்காக வருது. அது அப்படியே வந்து நீங்கள் 7, 8, 9 வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது வந்து நீங்கள் சவாலில் ஜெயிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சால்வா போடுவாங்க. எப்படியாவது 8 வருஷம் கஷ்டப்பட்டு நீங்கள் சவாலில் ஜெயிச்சிங்கன்னா 9வது வருஷம் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சால்வா போடுவாங்க அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. 10 பேண்ட்டு. ஓகேவா? 10 பேண்ட்டு, ரூபாய் 10 ரூபாய் பேண்ட் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அதுக்கடுத்து வந்து நீங்கள் 10th முடிச்சிடுறீங்க. 11th வந்து பார்த்திங்கன்னா 10 வரைக்கும் முடிஞ்சிச்சு. அப்போ நீங்கள் 11th ஸ்டாண்டர்ட் போகும்போது என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு குஷியாக உள்ளே போவீங்க, குஷ்ரோ. ஓகேங்களா? ஸோ நீங்கள் 11th படிக்கும்போது வந்து நிறையா வந்து உங்களுக்கு காசுலாம் பாக்கெட் மணிலாம் அதிகமாக கொடுக்க ஆரம்பிப்பாங்க வீட்டில். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா குஷி ஆகிடுவீங்க. அதுக்கடுத்து வந்து 12th வந்து பார்த்தீங்கன்னா ரங்கராஜன். ஓகேங்களா? ஸோ 12th வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ரங்கராஜன், கடவுளை வேண்டுவீங்க. ரங்கராஜன்னா வந்து பெருமாள் அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கோங்க. கடவுளை வேண்டுவீங்க. ஐயோ சாமி, என்னை எப்படியாவது நல்ல மார்க் வந்து பாஸ் பண்ணி வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேண்டுவீங்க அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து 13. அதுக்கடுத்து வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட் இயர் போய் காலேஜில் ஜாயின் பண்ணுவீங்க. அப்போது விஜய் ஃபேனன்னு சொன்னாவே உங்களை வந்து கலாய்க்கிறாங்க. ஓகேவா? விஜய் கேட்குறா. ஸோ அப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு காலேஜ் போகும்போது விஜய் அப்படின்னு சொன்னதுமே கலாய்க்கிறீங்க. அப்புறம் நீங்கள் வந்து செகண்ட் இயர் போயிடுறீங்க. இப்போ நான் ரெட்டரா, இப்போ யாரும் நீ என்னை கலாய்க்கிறது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெடி ஆகிடுறீங்க. அதுக்கடுத்து வந்து 15th ஃபினான்ஸ் கமிஷன் பார்த்தீங்கன்னா வந்து NK சிங். ஓகேங்களா? ஸோ நீங்கள் நல்லா வந்து பாட்டு பாடி எல்லா இடத்துலையும் வந்து நல்லா வின் பண்ணுறாங்க, ஜாலியாக இருக்காங்க. அவ்வளோதான் விஷயம். ஸோ இந்த 15th ஃபினான்ஸ் கமிஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ அதோடைய ரிப்போர்ட் எப்போ சப்மிட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2017 வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோடைய இம்ப்ளிமெண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2020 21க்கு ஒரு செட்டும், 2021 to 2026 வரைக்கும் ஒரு செட்டும் வந்து இருந்திருக்கு. அது ஏன் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், 11th ஃபினான்ஸ் கமிஷனுடைய இம்ப்ளிமெண்டேஷன் பாருங்கள். 2000 2005 அப்படியே 5 வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அப்போது நீங்கள் 10th இருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். 10th வந்து 1995 ஆரம்பிச்சிச்சு. ஓகேங்களா? இதில் ரொம்ப கம்மியாக எது இருக்குன்னா 4th ஃபினான்ஷியல் இயர் தான் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. 1966 69 வரைக்கும் தான் வந்து இருந்திருக்கு. ஸோ இதை மட்டும் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா?
ஸோ இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த சேர்மன்ஸ் வந்து நிறையா டைமில் வந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. லாஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 14th ஃபினான்ஸ் கமிஷனுடைய சேர்மன் யார் அப்படின்னு ரொம்ப கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. இந்த முறை வந்து 15th ஃபினான்ஸ் கமிஷனுடைய கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து நான் இம்பார்ட்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் இது ஆல்ரெடி நம்ம பார்த்த விஷயம் தான், ஜஸ்ட் ஒரு ஓவராலாக பார்த்துக்கோங்க. ஸோ 15th ஃபினான்ஸ் கமிஷன் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகேங்களா? இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் ஏன் அப்படின்னா வந்து இப்போ நம்ம கரண்ட்டாக இருக்கிறது வந்து 15th ஃபினான்ஸ் கமிஷன். அப்போது டிஎன்பிசி எக்ஸாமில் வந்து ஃபினான்ஸ் கமிஷனுடைய டாபிக்ஸ் கேட்கும் போது 15th ஃபினான்ஸ் கமிஷன்லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 15th ஃபினான்ஸ் கமிஷன் எப்போ வந்து கான்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க, கான்ஸ்டியூஷனில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27th November 2017 2017 வந்து பண்ணிட்டாங்க. அதாவது ஃபினான்ஸ் கமிஷன் பிரசிடென்ட் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு ஃபினான்ஸ் கமிஷன் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இது நீங்கள் அமைச்சு குழு அமைச்சு இந்த குழுவை வந்து நீங்கள் வந்து ஃபினான்ஸ் கமிஷனுக்கு ரெடி பண்ணுங்கள், ஸோ ரிப்போர்ட்டை வந்து ரெடி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அதோடைய 15th ஃபினான்ஸ் கமிஷனுக்கு ஹெட்டாக வந்து NK சிங்கை வந்து பிரசிடென்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணி ஸோ அவங்களுக்கு வந்து 2017 எண்டில் வந்து கொடுக்குறாங்க, நீங்கள் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் எண்டு வரைக்கும் 2019 வந்து வரைக்கும் வந்து இந்த 2 இயர்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து இது வந்து சட்டமாக வந்து கான்ஸ்டியூட் பண்ண கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. 2027 நவம்பர் 2017 15th ஃபினான்ஸ் கமிஷன் வந்து கான்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 15th ஃபினான்ஸ் கமிஷன் வந்து அவங்களுடைய மேஜர் ரோல் என்ன அப்படின்னா, அந்த ரெவன்யூ ஷேரிங், அதாவது டேக்ஸில் இருந்த வர ரெவன்யூ ஷேரிங் வந்து சென்ட்ரல் ஸ்டேட்டும் வந்து பிரித்து கொடுக்குறது தான். ஓகேங்களா? ஸோ இவங்க வந்து எதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க, எந்த பீரியடுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா April 1, 2020 இருந்து March 31, 2025 வரைக்கும் அந்த காலகட்டத்துக்கு இருக்கிறதுக்கு தான் வந்து இவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபினான்ஸ் கமிஷனில் ஒரு விஷயங்கள் நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஒரு டேர்ம் ஆஃப் ரெஃபரன்ஸ் கொடுப்பாரு பிரசிடென்ட். இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ரிப்போர்ட்டை ரெடி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. ஸோ அதில் வந்து என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா 2011 பாப்புலேஷன் டிபெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1971 வரைக்கும், ஸோ 1971 உள்ள ஃபினான்ஸ் கமிஷனை தான் வந்து பார்த்துருப்பாங்க. ஸோ இப்போ தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து 2011 பாப்புலேஷனை வந்து கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரெவன்யூ டெஃபிசிட் கிராண்ட்ஸை வந்து கொடுக்கலாமா, அது என்னன்றதை நான் அப்புறம் சொல்கிறேன். கிராண்ட்ஸ் வந்து எவ்வளோ கொடுக்கணும், அப்புறம் வந்து கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, அதாவது கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னா இந்தியாவுடைய ஒட்டுமொத்தமான பணம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து டேக்ஸ் இதை எப்படி நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து 14th ஃபினான்ஸ் கமிஷனுடைய இம்பேக்ட் என்ன, அதுக்கடுத்து வந்து ஜிஎஸ்டியுடைய ஸ்டடி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாப்புலேஷன் ஸ்டடி பண்ணுங்கள், இந்த மாதிரி விஷயங்களில் வந்து கன்சிடர் பண்ணி நீங்கள் ரிப்போர்ட் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பிரசிடென்ட் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ அப்போது ஃபினான்ஸ் கமிஷன் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க ஒரு சஜஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த டைமில் நிறைய ரிஃபார்மர்ஸ் வந்திருக்கு. அதாவது இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிளானிங் கமிஷன் பார்த்தீங்கன்னா நித்தி ஆயோக் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கடுத்து வந்து ஜிஎஸ்டி வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து நிறைய பிளான்டு அண்ட் நான் பிளான்டு எக்ஸ்பெண்டிச்சர், நிறைய தேவையில்லாத செலவுகள் வந்து நிறையா வந்து நாட்டுக்கு வந்துகிட்டே இருக்குது. அதுவும் மட்டும் இல்லாமல் குளோபல் சேஞ்சஸ், நிறைய பொருளாதாரம் வீழ்ச்சியை சந்தித்து இருக்குது. ஜிடிபி வந்து ரொம்ப கம்மியாகிட்டே போகுது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து நாங்கள் 5 வருஷத்துக்கு பிளான் பண்ணால் வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்கள் ஏன்னா எங்களாலையும் உங்களை வந்து அக்யூரேட்டாக வந்து சொல்ல முடியாது, எங்களாலையும் ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ண முடியாது. அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 1 வருஷத்துக்கு இந்த காலகட்டத்துக்கு மட்டும் நாங்கள் ஒரு ரிப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2020 2021 மட்டும் ஃபஸ்ட்டு ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது பார்லிமெண்ட்டில் எப்போ பண்ணியிருக்காங்கன்னா February 1, 2020 வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ரெக்கமெண்டேஷன் வந்து 1 வருஷத்துக்கு தான் வந்து 15th கமிஷனில் ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து ஃபைனல் ரிப்போர்ட்டை வந்து எப்போ கொடுக்குறோன்னா October 30, 2020, அதாவது 2021 26 வரைக்கும் நம்ம என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் ரெக்கமெண்டேஷன், எங்களுடைய ரெக்கமெண்டேஷன் நாங்கள் எப்போ சப்மிட் பண்ணுறோன்னா October 30, 2020 வந்து நாங்கள் பண்ணுறோன்னா அப்போ சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? இப்போ அக்டோபர் வந்துடுச்சு. ஆக்சுவலாக வந்து இப்போ அந்த ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணி பிரசிடென்ட் கிட்ட வந்து சப்மிட் பண்ணிட்டாங்க. ஆனால் வந்து பிரசிடென்ட்னால வந்து பார்லிமெண்ட்டில் சப்மிட் பண்ண முடியல, ஏன்னா பார்லிமெண்ட்டே நடக்கலை. ஸோ பார்லிமெண்ட் நடந்தால் தான் பிரசிடென்ட் என்ன பண்ணுவாருன்னா இந்த ரெக்கமெண்டேஷன் எடுத்து போயிட்டு பார்லிமெண்ட்டில் வந்து ஒப்புதல் வாங்க முடியும். அதை வந்து கொடுத்துட்டு ஸோ அதை வந்து கவர்மெண்ட் கன்சிடர் பண்ணுறது வந்து பண்ணாதது வந்து செகண்டரி. ஆனால் வந்து பார்லிமெண்ட்டே வந்து நடக்காத போது நெக்ஸ்ட் இந்த 2020 26 வரைக்கும் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற விஷயத்தை வந்து இன்னும் தெளிவாக பார்லிமெண்ட்டில் வந்து நம்ம சொல்லலை. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி இந்த 1 இயர் 2020 21 என்ன அவங்க ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க அப்படின்றதான் நம்ம 15th ஃபினான்ஸ் கமிஷனில் வந்து நம்ம தெளிவாக இப்போ பார்க்க போகிறோம்.
ஸோ ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நியூ இந்தியா 2022, அதாவது அந்த நியூ இந்தியாவுடைய முக்கியமான நோக்கம் என்னென்னா, ஸோ ஹவுசிங் ஃபார் ஆல், எல்லாருக்குமே வீடுப்பா, நான் எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து டபுளிங் ஃபார்மர் இன்கம்ஸ், விவசாயிகளுடைய வருமானத்தை அப்படியே ரெட்டிப்பாக ஆக்கிடுவோன்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய விவசாயிகள் வந்து போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. போன வாரத்துலேயும் வந்து நிறைய பேர் சூசைட் பண்ணியிருக்காங்க. டெல்லியிலையும் போராட்டம் நடந்துட்டு இருக்குது. ஆனால் நம்ம திட்டம் இந்தியா என்ன சொல்கிறாங்க, இந்தியா நியூ இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய விஷன் என்னவா இருக்குது அப்படின்னா, ஃபார்மருடைய இன்கம் வந்து டபுளாக பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஸோ அது எப்படி பண்ணுறாங்கன்றது தெரியல. ஆனால் அந்த நியூ இந்தியா விஷனில் அது ஒன்று இருக்குது. வீடு கட்டி கொடுத்துட்ருக்காங்க. அது வந்து எல்லா இடத்துலையுமே வந்து வீடுகள் வந்து கட்டி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த திட்டம் நல்லா செயல்பட்டு வந்துட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து வந்து இதில் வந்து நம்ம வந்து வெர்டிக்கல் டெவல்யூஷன்ஸ் பார்ப்போம். ஓகேங்களா? ஆல்ரெடி வந்து வெர்டிக்கலாக வந்து எவ்வளோ சென்ட்ரல்லேருந்து ஸ்டேட்டுக்கு வந்து எவ்வளோ ஒதுக்குவாங்க அப்படின்னு பார்த்துருக்கோம். இந்த 14th ஃபினான்ஸ் கமிஷன் வந்து எவ்வளோ ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். 42%, அதாவது ₹100 இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருந்தால், அந்த ₹100 ₹42 என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டேட்டுக்கு, எல்லா ஸ்டேட்டுக்கும் வந்து பிரித்து கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து வெர்டிக்கல் டெவல்யூஷன். இப்போது அந்த 15th ஃபினான்ஸ் கமிஷன் வந்து என்ன சொன்னாங்கன்னா, டேர்ம் ஆஃப் ரெஃபரன்ஸை வச்சு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 42% வந்து 41% வந்து குறைச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 41% வந்து குறைச்சிருக்காங்க. அந்த 1% வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீர் புதுசாக வந்து பண்ணியிருக்காங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக், அந்த ரிசோர்ஸஸை வந்து அந்த 1% வந்து அவங்களுக்கு வந்து அந்த யூனியன் டெரிட்டரிக்கும் மாநிலத்துக்கும் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதை நீங்கள் ஹரிசாண்டல் டெவல்யூஷன்ஸ், அதாவது அந்த பணத்தை எப்படி கொடுக்கணும்னு ஒரு ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்குது. அதை கன்சிடர் பண்ணி பார்த்தா வந்து 0.85% தான் வந்து அந்த ஜம்மு காஷ்மீருக்கு போகுது. ஆனால் இந்த ரெக்கமெண்டேஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1% கொடுங்க, ஏன்னா அவங்க புதுசாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம ஹரிசாண்டல், அதாவது ஒரு மாநிலம் அந்த பணம் 42% இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த 42% வந்து எதை பேஸ் பண்ணி ஸ்டேட்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போது ஸ்டேட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா பணமே வந்து ஒரே அடியாக கொடுத்துட மாட்டாங்க. ஸோ எல்லா ஸ்டேட்ஸுக்கும் வந்து 42 பிரித்து எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஸ்டேட்ஸை வந்து ஒரு ஃபேக்டர்ஸ் இருக்குது. அந்த ஃபேக்டர்ஸில் இருக்கிற பர்சன்டேஜை வச்சு தான் வந்து அந்த ஸ்டேட்ஸ்க்கு அந்த 42% இருக்கிற அமௌண்ட்டை வந்து பிரித்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இது வந்து 41% வந்து 15th ஃபினான்ஸ் கமிஷன் வந்துடுச்சு. இதை எப்படி வந்து கன்சிடர் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்கம் டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? இந்த இன்கம் டிஸ்டன்ஸ் அப்படின்றத வந்து கன்சிடர் பண்ணி 14th ஃபினான்ஸ் கமிஷன் வந்து பார்த்திங்கன்னா 50% கொடுத்துருக்காங்க. 15th ஃபினான்ஸ் கமிஷன் வந்து பார்த்திங்கன்னா 45% கொடுத்துருக்காங்க. இந்த இன்கம் டிஸ்டன்ஸ்னால் என்ன சார் அப்படின்னு கேட்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இன்கம் டிஸ்டன்ஸ்னால் நம்முடைய ரெவன்யூ, நம்ம ஸ்டேட்டுக்கு வந்து எவ்வளோ ரெவன்யூ வருதுன்னு பார்ப்பாங்க. அதாவது அது எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, போன ஒரு 5 வருஷத்துக்கு எடுத்துக்கோங்க, 3 வருஷத்துக்கு எடுத்துக்கோங்க, ஹையஸ்ட்டாக வந்து வந்திருக்கும், அதுக்கடுத்து வந்து லோயஸ்ட்டாக வந்திருக்கும். இதுடைய ஆவரேஜ் தான் வந்து இன்கம் டென்சிட்டின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து வருவாய். இப்போது யாருக்கு வந்து லெஸ் ரெவன்யூ கிடைக்குதோ அவங்களுக்கு வந்து நிறைய பர்சன்டேஜ் வந்து அமௌண்ட் வரும். ஏன்னா அவங்களுக்கு வருமானமே இல்லை, அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் நிதி ஒதுக்கி தான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ அப்போது லெஸ் ரெவன்யூ இருந்துச்சுன்னா அதிகமாக வரும். இது வந்து 45% வந்து கன்சிடர் பண்ணுறாங்க இந்த பாயிண்ட்டை. அதுக்கடுத்து வந்து பாப்புலேஷன். ஓகேங்களா? 14th ஃபினான்ஸ் கமிஷனில் பார்த்தீங்கன்னா 2 ரிப்போர்ட்டில் வந்து பாப்புலேஷன் எடுத்திருக்காங்க. 1971 உடைய இதுவும் 1971 ப்ளஸ் பாப்புலேஷன் 2011 வந்து எடுத்திருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 1971 17.5%, பாப்புலேஷன் 2001 உடைய இது வந்து 10% வந்து எடுத்திருக்காங்க. ஆனால் இப்போது இருக்கிற 15th ஃபினான்ஸ் கமிஷனில் 15% வந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா 2011 பாப்புலேஷன்லேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ இதனால் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கு. அதாவது மணி ஷேரிங்கில் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா? ஏரியா, அதாவது அந்த ஏரியா இப்போ பெரிய ஸ்டேட்டாக இருக்கும், சின்ன ஸ்டேட்டாக இருக்கும்ல, அந்த ஏரியாவை பேஸ் பண்ணியும் ஒரு 15% மணியாக வந்து அவங்க கொடுக்குறாங்க. லாஸ்ட்டு வந்து 14th ஃபினான்ஸ் கமிஷனில் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கவர்னு சொன்னாங்க. அதாவது ஃபாரஸ்ட் எவ்வளோ ஏரியா இருக்கோ அதுக்கு வந்து 7.5% கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ 15th ஃபினான்ஸ் கமிஷனில் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபாரஸ்ட் அண்ட் எக்காலஜின்னு கொண்டு வந்துட்டாங்க. அது என்னடா ஃபாரஸ்ட் அண்ட் எக்காலஜி அப்படின்னா, காடு இருந்தால் மட்டும் போதாது, அதோடைய அடர்த்தி, டென்சிட்டி இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நிறையா வந்து பசுமையாக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. எந்த வந்து ஸ்டேட்ஸ் எல்லாம் வந்து நிறைய காடுகள், நிறைய மரம்லாம் வளர்த்தாங்களோ, ஸோ அவங்களுக்கு வந்து
பார்த்தீங்கன்னா வந்து 10% வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க 15th ஃபினான்ஸ் கமிஷன். அதுக்கடுத்து வந்து டெமோகிராஃபிக் பர்ஃபார்மன்ஸ். ஓகே, என்னடா இது டெமோகிராஃபிக் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு கேட்டோம்னா, இப்போது நம்ம நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய வந்து பாப்புலேஷன்ஸ் வந்து போயிட்டே இருக்குது. அப்போது பாப்புலேஷன் வந்து குறைக்கணும், ஓகேங்களா, அதுக்கு நிறைய வந்து ஸ்கீம்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்குன்னு இதுதான் வந்து டெமோகிராஃபிக் பர்ஃபார்மன்ஸ். எந்தவுடைய மக்கள் தொகையை வந்து குறைச்சிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து 12.5% கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து நான் கீழே வந்து அடுத்த ஸ்லைடில் வந்து 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதையும் நம்ம திருப்பி பார்க்கலாம். டேக்ஸ் எஃபோர்ட், யார் வந்து நிறைய வருமானம் டேக்ஸை வந்து ஈர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கு ஒரு 2.5% கொடுங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப பேசிக். இந்த டேபிளர் காலம் நீங்கள் நல்லா நோட் பண்ணி வச்சிங்கன்னா இதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா புதுசாக என்னெல்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னா ஃபாரஸ்ட் அண்ட் எக்காலஜி, டெமோகிராஃபிக் பர்ஃபார்மன்ஸ், டேக்ஸ் எஃபர்ட் இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. நார்மலாக இதெல்லாம் வச்சு பார்ப்பாங்கன்னா அந்த மாநிலத்துடைய வருவாய், ஏரியா, பாப்புலேஷன்ஸ். ஸோ 15th ஃபினான்ஸ் கமிஷனுடைய எந்த வருஷத்தோடு எடுத்திருக்காங்க, பாப்புலேஷன் 2011 எடுத்திருக்காங்க. அவ்வளோதான், ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள், ஸோ இதில் வந்து இந்த டேபிளர் காலம் வந்துடுச்சு. இப்போது எந்த ஸ்டேட் வந்து அதிகமாக வந்து பணம் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். 2020 21 பார்த்தீங்கன்னா யூபி அண்ட் பீகார் பாருங்கள். ஏன்னா பீகாரில் வந்து எவனுமே படிப்பறிவே இல்லை. ஸோ நிறைய வந்து இருக்காங்க அப்படின்றனால அந்த இதுக்கும் வந்து பணம் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க. உத்தரப்பிரதேஷில் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் அதிகங்க, வேறு லெவல் பாப்புலேஷன். அவங்க நம்ம இந்தியாவில் அதிகமான பாப்புலேஷன். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் பாருங்கள், 1,53,342 crores, ஓகேங்களா. அதாவது 1,53,342 கோடியை வந்து உத்தரப்பிரதேஷாக வாங்கிட்டாங்க. வேறு லெவலில் இல்லை உத்தரப்பிரதேஷ். அதுக்கடுத்து பீகார் வந்து ஒரு 86,039 கோடி. ஸோ அவ்வளோதான் வாங்கியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ கர்நாடகாவுடைய இதில் வந்து கேரளா வந்து டிக்ரீஸ் ஆகிடுச்சு, ஓகேங்களா. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து 0.49%, 0.25% தான் அவங்க வந்து வாங்கிட்டு இருக்காங்க. யூபியும் பீகாரும் வந்து நிறையா வந்து வாங்கிட்டு இருக்காங்க. அப்போது நீங்கள் கொஸ்டின்ஸ் கேட்கலாம், எந்த ஸ்டேட் வந்து அதிகமான வந்து லார்ஜ் டியூரேஷன் வாங்குறாங்க, எவ்வளோ வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா யூபி தான் வந்து கொடுக்கணும். ஓகே, இப்போ வந்து நம்ம சென்சஸ் பற்றி வந்து பார்ப்போம், ஓகேங்களா. ஸோ தமிழ்நாடு எவ்வளோ வாங்குறாங்கன்னு நான் டேபிளர் காலத்தில் காட்டுறேன். ஸோ சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சு. டேபிளர் காலம் தனியாக இருக்குது. ஸோ தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா 35,823 கோடி வாங்குறாங்க, ஓகேங்களா. அதுவும் இன்னும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கல. இன்னைக்கு கொடுப்பாங்க, நாளைக்கு கொடுப்பாங்கன்னு சொல்லி ஏமாற்றிட்டு இருக்காங்க. எப்போ தான் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. சரி, ஓகே, நம்ம சென்சஸ் வந்து 2011 பார்க்கலாம், ஓகேங்களா. இந்த 14th ஃபினான்ஸ் கமிஷன் வந்து ஆல்ரெடி சொன்னது தான். 1971 வந்து பார்த்திங்கன்னா 17% வந்து அதுக்கு வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. 2011 10% கொடுத்துருக்காங்க. அந்த டேபிளர் காலமில் நான் சொன்னது தான். ஸோ 15th ஃபினான்ஸ் கமிஷன் வந்து 15% வந்து பார்த்திங்கன்னா வந்து 2011 பேஸ் பண்ணி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சவுத்தர்ன் ஸ்டேட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெடியூஸ் ஃபெர்டிலிட்டி ரேட், அதாவது பர்த் ரேட்டை வந்து குறைச்சிருக்காங்க. 1971 2011 வரைக்கும் நிறைய குறைச்சிருக்காங்க. அப்போ பாப்புலேஷன் குறைஞ்சிருக்கல. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் சவுத்தர்ன் ஸ்டேட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா குடும்ப கட்டுப்பாடு, அதாவது 2 குழந்தைங்க தான் வந்து ஒரு ஃபேமிலிக்கு இருக்கணும், ஃபேமிலி பிளானிங் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய திட்டங்கள்லாம் கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டுனா பாப்புலேஷன் வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னா நம்முடைய பாப்புலேஷன் வந்து குறைஞ்சிருக்கும். ஸோ அதனால் வந்து ஃபெர்டிலிட்டி ரேட் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. ஸோ சென்சஸ் 2011 எடுத்து பார்க்கும்போது பாப்புலேஷன் வைஸ் கொடுத்தாங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ சவுத்தர்ன் ஸ்டேட்ஸ்க்கு வந்து கம்மியாக தான் கிடைச்சிருக்கு. அதுக்கு தான் வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்கு முன்னாடி டேட்டாஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ BIMARU அப்படின்றாங்களா, அந்த ஸ்டேட்ஸ் என்னென்னா பீகார், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், ஓகேங்களா. ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா 57% மோர் தென் த சவுத்தர்ன் ஸ்டேட்ஸு, அதாவது 2 மடங்காக வந்து இருக்காங்க, அந்த பாப்புலேஷனில் இருக்காங்க. அப்போ பாப்புலேஷன் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும்போது ஸோ அவங்களுக்கு தான் அதிகமாக கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ பாப்புலேஷன் பேஸ் பண்ணி பார்க்கும்போது அதனால் என்ன பண்ணிட்டாங்க 15th ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்னா டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க, ஓகேங்களா. ஸோ டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் அதை வந்து நீங்கள் பேஸ் பண்ணி வந்து கொடுக்கணும். அதாவது டெமோகிராஃபிக் பர்ஃபார்மன்ஸ் சொன்னால் பார்த்தீங்கன்னா அந்த டெமோகிராஃபிக் பர்ஃபார்மன்ஸில்
டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட்டை வந்து பேஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கும் ஒரு தனியாக வந்து ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த டெமோகிராஃபிக் பர்ஃபார்மன்ஸ்க்கு 12.5%. அதாவது நீங்கள் வந்து மக்கள் தொகையை குறைச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஊக்கம் அளிக்கணும்ல. ஏன்னா இந்தியாவுடைய பாப்புலேஷன் அதிகமாக போகிறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றதுனா பாப்புலேஷனை வந்து குறைக்கிறாங்க. இந்த குறைக்கிற நேரத்தில் வந்து சவுத்தர்ன் ஸ்டேட்ஸ் வந்து அது நல்லா வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடைக்காம இருக்குல்ல. அதனால் வந்து 15th ஃபினான்ஸ் கமிஷன் வந்து என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு 12.5% வந்து கன்சிடர் பண்ணணும்னு சொல்லி ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பாருங்கள். ஸோ டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடையது 5.5 வந்து இருந்திருக்கு 1971. ஓகேங்களா. ஸோ அதே வந்து 2013 பார்த்தீங்கன்னா 2.3 வந்து குறைச்சிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஃபெர்டிலிட்டி இது வந்து குறைச்சிருக்காங்க. தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சவுத்தர்ன் ஸ்டேட்ஸு தமிழ்நாடு 3.9 இருந்தும் 4.6 வரைக்கும் இருந்திருக்கு 1971. 2013 வந்து பார்த்தீங்கன்னா 1.7 to 1.9 வரைக்கும் இருந்திருக்கு. ஆனால் நார்த்தன் ஸ்டேட்ஸ் அப்படி இல்லை. இப்போ நார்த்தன் ஸ்டேட்ஸ் எல்லாம் வந்து கண்ட்ரியுடைய ஆவரேஜை விட டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட்டை விட அதிகம். ஸோ ஓகேங்களா. ஸோ இதனால் வந்து இதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு 12.5% வந்து இதையும் கன்சிடர் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து எக்கானமி, ஓகேவா, இந்த பொருளாதாரம் வச்சியும் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பேர் கேபிட்டா இன்கம், ஓகேங்களா. ஸோ பேர் கேபிட்டா இன்கம் வந்து பார்த்திங்கன்னா அதை வச்சும் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து தனிநபருடைய வருமானம், அதாவது ஸ்டேட்டுடைய தனி வருமானம் அது வந்து பார்த்திங்கன்னா சவுத்தர்ன் ஸ்டேட் வந்து லோயஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா வந்து 95,566. ஓகேங்களா. ஆனால் வந்து ராஜஸ்தான் நார்த் இருக்கிற கண்ட்ரி வந்து ஹையஸ்ட் அமௌண்ட்டே வந்து எவ்வளோ 72,072 ரூபா தான். ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு விஷயத்துக்காக தான் வந்து அதையும் வந்து கன்சிடர் பண்ணணும். இதில் வந்து டெமோகிராஃபிக் பர்ஃபார்மன்ஸில் அதையும் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ஃபைனல் பாயிண்ட் வந்து டாக்ஸ், டைரக்ட் டாக்ஸு. சவுத்தர்ன் ஸ்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து 23.5% வந்து சவுத்தர்ன் ஸ்டேட்ஸ் தான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறது. ஓகேங்களா. ஆனால் வந்து நார்த்தர்ன் ஸ்டேட்ஸ் வந்து ஜஸ்ட் 9.7 தான் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு தான் அதிகமாக போய் சேருது. இப்போ சவுத்தர்ன் ஸ்டேட்ஸ் வந்து கர்நாடகாவே வந்து பார்த்திங்கன்னா 10.1% தான். ஓகே, 10.1. அதுவும் நார்த்தன் ஸ்டேட்டோட கர்நாடகா மட்டுமே வந்து 10.1 வந்து அதிகமாக இருக்குது. ஸோ டேக்ஸில் வந்து நம்ம வந்து நிறையா வந்து பணம் கட்டுறோம். பட் நமக்கு அதை வந்து சரியாக வரதுன்னா கிடையாது. ஓகேங்களா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேபிளர் காலம் வந்து ரொம்ப பெரிய டேபிளர் காலம். எந்தெந்த ஸ்டேட்டுக்கு வந்து எவ்வளோ போயிருக்கு அப்படின்றத நான் தெளிவாக வந்து இந்த டேபிளர் காலத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் இம்பார்ட்டன்ட் என்னென்னா தமிழ்நாடு மட்டும் பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ்நாட்டில் வந்து எவ்வளோ வந்து அந்த 41, அதாவது இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள், 15th வந்து ஷேர், இந்த 41% தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வருது அப்படின்றத பாருங்கள், 1.72. ஓகேங்களா. அதாவது எந்தெந்த ஸ்டேட்டுக்கு வந்து எவ்வளோ கொடுக்குறாங்க, 14th 15th கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் நல்லா தெளிவாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வந்து 15th வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து 1.72 வந்து வருதுருக்கு. ஸோ அதே மாதிரி அதிகமாக எது இருக்குதுன்னு பார்க்கணும், யூபி. ஓகேங்களா. ஸோ யூபிக்கு வந்து பார்த்திங்கன்னா 7.35. ஓகேங்களா, 7%. அந்த 41 ஒரே ஒரு ஸ்டேட்டே வந்து அவ்வளோ எடுத்துக்கிறாங்க. எவ்வளோ அப்படின்னா 1,53,342 கோடி வந்து அவங்களுக்கு போகுது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 35,823 கோடி தான் நமக்கு போகுது. டோட்டலாக வந்து எவ்வளோ வந்து க்ரோர்ஸ் வந்து செலவு பண்ணுறாங்க, இதுக்காக ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8,55,176 கோடியை வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஓகேங்களா. அவ்வளோதான். அதுக்கடுத்து வந்து கிராண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ கிராண்ட்ஸ் அப்படின்றது வந்து பணம் வந்து கொடுப்பாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. எல்லாருக்குமே வந்து கிராண்ட்ஸ் அப்படின்றது வந்து கொடுப்பாங்க. ஸோ அது கேட்டிருந்தார், பிரசிடெண்ட்டாக கேட்டிருந்தாங்க, கிராண்ட்ஸ் வந்து எப்படி கொடுக்கலாமா வேணாமான்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து அவங்க வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க, கிராண்ட்ஸ் வந்து கொடுக்கணும், இந்த மாதிரி ஒரு பேசிக் கன்சிடரேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கிராண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து என்ன கிராண்ட்ஸ் அப்படின்னா வந்து ரெவன்யூ டெஃபிசிட் கிராண்ட். ஓகேங்களா. இந்த ரெவன்யூ டெஃபிசிட் கிராண்ட்னா என்னன்னு நம்ம தெரியணும். அதாவது நம்ம வந்து ஒரு ஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் வந்து மோர் தென் ரெவன்யூ ரெசிப்ட், அதாவது நம்ம வந்து வருவாய்க்கு மேலே வந்து அதிகமாக செலவு பண்ணோம் அப்படின்னா அதுதான் வந்து ரெவன்யூ டெஃபிசிட் கிராண்ட். அவனுக்கு வந்து வருமானமே இல்லைப்பா, அவனுக்கு ஒரு பணத்தை கொடுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. 15th கமிஷன் சொல்லியிருக்காங்க ரெவன்யூ டெஃபிசிட் கிராண்ட், அவனுக்கு பணம் இல்லை அதனால் பணம் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து கிராண்ட்ஸ் டு லோக்கல் பாடிஸ்.
ஓகேங்களா. ஸோ அந்த லோக்கல் பாடிஸ்க்கு வந்து நீங்கள் கொடுக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கிராண்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ அங்கே வந்து நிறைய டிசாஸ்டர் நடந்திருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுங்க. அது கிராண்ட்ஸ் அப்படின்றது ஒரு பரிசு மாதிரி தான், ஒரு அமௌண்ட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் நம்ம என்ன விஷயங்கள் பண்ணுறோம் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த ரெவன்யூ டெஃபிசிட் வந்து இருக்குது பார்த்தீங்களா, பணம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னா ஒரு 14 ஸ்டேட்ஸ்க்கு வந்து எக்ஸ்டிமேட் பண்ணி அதை கொடுக்க சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அந்த 14 ஸ்டேட்ஸ்க்கு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 74,341 கோடியை ஒதுக்கியிருக்காங்க கிராண்ட்ஸாக கொடுக்கறதுக்கு மட்டுமே. ஸோ கிராண்ட்ஸ் வந்து திருப்பி கட்ட மாட்டாங்க. அந்த கிராண்ட்ஸாக கட்டுறதுக்கு ஒரு 14 ஸ்டேட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 74,341 கோடியை வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அடிஷ்னலாக அது மட்டும் இல்லாமல் ஒரு 3 ஸ்டேட் வந்து வாங்கிட்டாங்க. எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னா 6,674 கோடி வாங்கியிருக்காங்க. எந்தெந்த ஸ்டேட்ஸ் அப்படின்னா கர்நாடகா, மிசோரம், தெலுங்கானா. ஸோ இவங்க இல்லாமல் இவங்க நல்லா பண்ணுறாங்கப்பா, இந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் நல்லா பண்ணுறாங்க, இதுக்கெல்லாம் கொடுத்தா இன்னும் டெவலப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுக்கு வந்து அடிஷ்னலாக இந்த 3 ஸ்டேட்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து வந்து இந்த ரெக்கமெண்டேஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா லோக்கல் பாடிஸ் இருக்குல்ல, அந்த லோக்கல் பாடிஸ்க்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 900 கோடி, ஓகேவா, 90,000 க்ரோஸை வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2020 21 ஒரே ஒரு வருஷத்துக்கு மட்டும், ஓகேங்களா. ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரிச்சிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ ரூரல் அர்பனாக பிரிச்சிருக்காங்க. அந்த ரூரல் இருக்குல்ல அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 60,750, ஓகேங்களா, அவ்வளோ கோடியை வந்து ஒதுக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து அர்பனுக்கு பார்த்தீங்கன்னா 29,250 கோடியை வந்து அர்பனுக்கு வந்து ஒதுக்க சொல்லியிருக்காங்க. அதில் வந்து நிறைய பஞ்சாயத்து, பிளாக்ஸு, டிஸ்ட்ரிக்ஸு எல்லாத்துக்குமே அது வந்து பொருந்தும், ஓகேங்களா. ஸோ இது மட்டும் இல்லாமல் டிசாஸ்டர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், ஓகேவா, பேரிடர் காலம்னு சொல்லுவாங்கள்ல, நிறைய வந்து இப்போ புயல் வந்துச்சு, இந்த புயல் இது மாதிரி எல்லாம் வருது அப்படின்னா அதுக்கு ஒரு பணத்தை வந்து ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டேட் டிசாஸ்டர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபண்டுன்னு ஒதுக்குங்க. அதுக்கடுத்து வந்து நேஷனல் டிசாஸ்டர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னு ஃபண்டை ஒதுக்குங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து ஸ்டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 28,983 கோடியை வந்து ஒதுக்கியிருக்காங்க. நேஷனல் லெவலில் பார்த்தீங்கன்னா வந்து 12,390 கோடியை வந்து ஒதுக்கியிருக்காங்க, ஓகேங்களா. அவ்வளோ க்ரோஸ் வந்து பணத்தை வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் கிராண்ட்ஸ் தனியாக வந்து பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த துறைக்கெல்லாம் வந்து கொடுத்தீங்கன்னா வந்து கண்ட்ரி டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இம்பார்ட்டனாக வந்து ஒரு 7,375 கோடியை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு சில விஷயத்துக்கு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன், அதாவது நல்லா வந்து உணவு இந்த மாதிரி விஷயத்தில் வந்து ஊட்டச்சத்து எல்லாமே இருக்கணுன்றதுக்காக அதுக்கு வந்து ஒதுக்கணும். அதுக்கடுத்து ஹெல்த்து, ஸோ ஹாஸ்பிட்டல்ஸ் அதை அந்த மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒதுக்கணும். அதுக்கடுத்து வந்து ப்ரைமரி எஜுகேஷன், ஓகேங்களா, அடிப்படை கல்விக்கு வந்து ஒதுக்கணும். அதுக்கடுத்து நீதித்துறை, அதுக்கடுத்து ரயில்வேஸ், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து அவங்க வந்து நிறைய பணத்தை வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க. இதுதாங்க ஓவரால் வந்து 15th ஃபினான்ஸ் கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷன். ஸோ இதுடைய ரிப்போர்ட்டை வந்து என்ன சொல்லியிருக்காங்க, டைட்டில் சொல்லியிருக்காங்கன்னா ஃபினான்ஸ் கமிஷன் இன் கோவிட் டைம்ஸ் அப்படின்றத டைட்டிலாக வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து வந்து இங்கே வந்து ஒரு பாக்ஸில் வந்து ஒரு உங்களுக்கு பிடிஎஃப்ல அந்த இமேஜில் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து பாருங்கள், ஏன் வந்து நிறைய வந்து செலவுகள் ஆகுது அப்படின்ற விஷயத்த நான் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றத பார்க்கணும். இப்போது சவுத்தர்ன் ஸ்டேட்ஸ்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃப்ரீ டிவி கொடுத்துருக்காங்க, ஃப்ரிட்ஜு, ஃப்ரிட்ஜு நம்ம ஊரில் கொடுக்கல, கர்நாடகா அந்த சைடில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து வந்து மிக்சி கொடுத்துருக்காங்க, ஃபார்மர்ஸ்க்கு நிறையா வந்து பண்ணியிருக்காங்க. இட்லி 2 ரூபாய்க்கு விற்றுருக்காங்கண்ணா. ஸோ அது மாதிரி தான் வந்து நார்த்தன் சைட்லேயும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பைசைக்கிள் கொடுக்குறாங்க, ஃப்ரீ பைசைக்கிள், ஃப்ரீ மொபைலு, லேப்டாப்பு. ஸோ இந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது அரசாங்கத்துக்கு வந்து நிறைய வந்து செலவு ஆகுது. அதே மாதிரி வந்து ஸ்டேட்ஸை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மோடியுடைய ஸ்வச் பாரத், ஓகேங்களா, ஸ்வச் பாரத் திட்டத்தை வந்து நீங்கள் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இம்போஸ் பண்ணுறாங்க. ஸோ இதனால் வந்து நிறைய செலவுகள் ஆகுது, ஓகேங்களா. இந்த ஜிஎஸ்டி வரி இழப்பு ஆகுது. இந்த ஜிஎஸ்டி காசு வந்து இப்போ நம்ம நிறைய வந்து டேக்ஸ் கட்டியிருக்கோம், அந்த காசு வந்து நமக்கு ரிட்டர்ன் வரதே இல்லை. அதாவது நம்மளுடைய ஸ்டேட்டுக்கு வர வேண்டிய ஃபண்டே வந்து இன்னும் வந்து நிறைய வருஷமாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வரலை, ஓகேங்களா. ஸோ அது இருந்தால் மட்டும்தான் நம்முடைய ஸ்டேட்ஸை வந்து அடுத்தடுத்து டெவலப்மெண்ட் பண்ண முடியும். இது வந்து இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபண்டை வந்து அப்படியே வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து பெரிய டிஸ்அட்வான்டேஜ் தான். எந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்டேட்ஸ்க்கு வந்து ஃபண்டு கொடுத்தா அந்த ஸ்டேட்ஸுடைய வளர்ச்சி பண்ணுறாங்களோ அப்போ தான் வந்து கண்ட்ரி டெவலப் ஆகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஓரளவுக்கு 15th ஃபினான்ஸ் கமிஷன் ரிப்போர்ட் பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.